கூட இல்ல. ஆனா ஊரா பையன் கோழி எங்க பார்த்தாலும் தெரியுது. இங்க பார்த்தாலும் இந்த கோழி கலசி கலசி இப்படியா ஓடறண்டா. வாசல மாதிரியே இருக்கு. ஏதாவது கோழி கிட்ட வரட்டே புடிச்சு கவுத்து போட்டு வச்சிரேன். எவ்வளவு கோழி தேடி வருவல்ல அவளுக்கு இருக்கு. நான் அநியாயம் பண்ணிக்கிட்டு இந்த கோழி. இது காலவலியே ஆரம்பிச்சியா? வாக்கா. என்ன இந்த பக்கம்? இல்லடி கடைக்கு குழம்பு வாங்கலாம்னு வந்தேன். அத என்ன லட்சுமி வீட்டுக்கிட்ட சத்தமா கேக்குறேன்னு பார்த்தா நீயா தான் வந்து கட்டிக்கிட்டு இருக்க. பாரு கீழ பாருடா. எந்த இடம் விடா இந்த கோழி கலச்சு வச்சிருக்க. ஆமட்டி எங்க வீட்ல இப்படிதான் கிடக்கு. கண்ட இடத்துல கோழி பீமா கிடக்கு. வீட்டை விட்டு வெளியில வந்தாலே நார்ன பாரு. உங்க வீட்ல தான் இமுட்டு கோழி வளர்க்கறானு தெரியல. இந்த 2 வாரமா கோழி அட்டுடியமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா நான் யா வீட்ல நினைச்சு அங்கேனா வாக்கா ஒரு காபி கீபி குடிச்சிட்டு போவே. கிரிக்கெட் குட்டி இப்பதே நானு வீட்ல பிள்ளைகளுக்கு போட்டு கொடுத்து நானு குடிச்சிட்டு வாரேன். மக்களே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற எல்லாரும் ப்ளீஸ் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்படியே ஒரு லைக்கிங் போட்டு விட்டுருங்க. மக்களே அதுக்கு பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும் அதை ஆல்ல போட்டு விட்டுருங்க. அப்பதான் நாம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோவை கண்டினியூ பாப்போம். என் பிள்ளைய 2 பேரும் தினைக்கு டீல பண்ணி தொட்டு சாப்பிடாட்டி தொண்டுக்குள்ள இறங்க மாட்டேங்கி. டீயை மட்டும் குடிங்கடான்னு சொன்னாலும் கேட்கறது இல்ல. அந்த நேரத்துல பசிக்குதுன்னு எதவாவது ஒண்ணு தொட்டு சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடம் போகும்போது சாப்பிடுங்கடா எங்களுக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறானுவ. அதே போல பத்தி எங்க வீட்லயா என்ன உங்க வீட்ல அந்தப்படி பண்ணுதுங்க. எங்க வீட்ல என்ன ஒண்ணு தெரியுமா? வீடியோ அந்த தனி பணியாரம் வாங்கிட்டு நாம பொழுது போகாதவங்களுக்கு அது மட்டுமா அது பல்லு விளக்குங்களோ விளக்காதுகளோ ஆளுக்கு முதல்ல பணியார கடையில போய் நின்றுங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு பிள்ளைய வளர்ந்துட்டு எப்படி சாப்பிட்டுட்டா இருக்க போறீங்க. சரிட்டி அடுப்புல சாப்பாடு வச்சுட்டு வந்துருந்தேன் வாரேன். போறதுக்குள்ள குழஞ்சிருமோ என்னன்னு தெரியல. கடைக்கு போலான்னு வந்தேன் கடைக்கும் போக முடியல. சரி சாப்பாடு வடிச்சு விட்டுட்டு வாரேன் திருப்பி. நைட்டே வாங்கி வச்சிட மாட்டியா என்னென்ன தேவையில்லைன்னு இப்ப போய் அலைஞ்சிட்டு கிடக்க. கடையில வேற கூட்டமா கிடக்கு. நம்ம ஊர்ல இருக்கிறதே 2 கடையில ஒரு கடை எப்ப பாரு கூட்டியா கிடக்கிறதுனால எல்லா ஜனமும் ஒத்த கடைக்கு போகுதுல கூட்டமா கிடக்கு. எந்நேரம் குழம்பு வாங்க போதா என்னென்ன தேவை மட்டும் என்கிட்ட சொல்லிட்டு போ. நான் கூட வாங்கி வைக்கேன் கூட்டி முடிச்சுட்டு. இருக்கட்டும் லட்சுமி உனக்கு எதுக்கு சிரமத்தை கொடுத்துக்கிட்டே நானே வந்து வாங்கிக்கிறதேன். இன்னும் கொஞ்சம் சாமான் தான் பாதி இருக்கு பாதி மட்டும் வாங்கணும். இதுக்கு காய்கறி எல்லாம் மொத்தமா வாங்கிட்டு வந்துருவாங்கல்ல அதனால நிறைய வாங்க தேவையில்லை. சும்மா மளிகை ஜாமான் கொஞ்சமே வாங்க போதும். நான் வந்து என்னென்ன பார்த்துட்டு வந்து வாங்கிக்கிறதேன். நீ வேலையை பாரு. சரி நீ வார லட்சுமியே. லட்சுமி சொல்லணுட்டே இருந்தே மறந்தே போச்சு பாரு. ஏதாவது வேலையில இருக்கா இருந்தா அக்கால மறக்காம கூப்பிடு சரியா. வேலை இல்லாமத்தே நானும் உட்கார்ந்துருக்கேன். நம்ம ஊர்ல எங்கக்கா வேலை கிடக்கு மழை இல்லாம ஒண்ணு இல்லாம இல்லமட்டி உனைதான் அடிக்கடி போவையில காய்க்கு கொடுக்க போறேன் பருத்தி எடுக்க போறேன்னு அப்படி ஏதாவது இருந்தா அக்காவில கூப்பிடு மறக்காம சரியா. சொல்லுதுக்கா நான் எப்படி சொல்லாம போறேன். ஆளு கேட்டவனா உனக்கு சேர்த்து கூட்டிட்டு போறேன். சரி போயிட்டு வாரேன். வசந்தி நீயா இது? எதுக்கு இப்படி அரண்டு போய் பாக்க? என்ன பார்த்தா உனக்கு பூமிக்கிற மாதிரி இருக்கா? எனக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு பேப்பர்ல படிக்க ஆளு. அப்ப எனக்கு பேப்பர் எதுவுமே படிக்க தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இத்தனாலா. நான் அந்த காலத்திலேயே 3 தடவை படிச்சவ தெரியுமா? என்னது 3 தடவை படிச்சியா? நான் கூட நீ சொல்ல வந்தப்ப அந்த காலத்துல ஆரம்பிச்சோட நீ அந்த காலத்துல பிஎஸ்சி பிகாம் ஏதோ படிச்சிருப்பியோன்னு நினைச்சேன். என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நான் அதுக்கு மேல படிப்பு படிச்சிட்டு இருக்கேன். நீ என்ன அதுக்கு கீழ படிப்பா சொல்லிட்டு இருக்கே? உன்கிட்ட நீ பிஎஸ்சி பிரயோஜனம் கிடையாது. சரி என்ன பேப்பர் படிச்சுட்டு இருக்க அதாவது நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்றேன் என்ன அவசரம் வா உட்காரி. இங்க நான் எங்க உட்காருது மடியில உட்காரட்டா? ஒய்யாரமா அம்மா சேர்ல உட்காருவாங்க நான் மட்டும் தாரையில உட்காரணுமோ? இதுக்கிட்ட இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இந்த சேர் என்ன உனக்கு பிரச்சனை? இந்த சேரத்துக்கு அப்பார ஓட்றேன் வா உட்காரு கீழ உட்கார்ந்து 2 பேரும் பேசலாம். இப்ப சொல்லுதியா இது சரியான பேச்சு. இப்போ கேட்டி என்னது படிச்சிட்டு இருக்கேனே பாரு சொல்லி 3 வருஷம் படிச்சவளே. எம்டி முதல்ல நாங்க செய்முறை வச்சோம்ல அதுக்கு யார் செஞ்சிருக்கா செய்யலன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். யாராச்சும் ஒரு நோட்டை கொடுத்து எல்லா செய்முறை எல்லாம் எழுதி வைப்பாவே அது பத்திரமா இருக்குமா? இப்பதே இந்த ஈமோயின் வந்திருக்கே அதுவே அடிச்சு கொடுக்குறாவல உனக்கு தெரியும் தானே. அந்த பேப்பர் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு மிஸ் ஆனாலும் யாரு செஞ்சது செய்யலன்னு தெரியாம போயிரும்ல. நான் பாட்டுல ஒருத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னது கீழே பாத்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கே? வாண்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமாவது கண்டுக்கே நீ. நான் பார்த்ததுல இருந்து நீ எனக்கு எந்த செய்முறையும் செஞ்சதுன்னு பார்த்ததே கிடையாது. சும்மா போவ வயிறு முட்டை தின்னுட்டு வருவ. எப்படி உனக்கு மட்டும் இவங்க பேரு செஞ்சாவனதே தெரியல. நீ சும்மா மொய்யலுற இடத்துல உன் பேரை மட்டும் சொல்லிட்டு காசு கொடுக்காம எழுதிட்டு வந்துட்டியோ? நீ பாக்குற பார்வையே பயமா இருக்கு. நீங்க பாரு எந்த விசேஷத்துக்கு நான் மொய் எழுகாம வந்தது கிடையாது. அப்படியே எழுகாம வந்தாலே ஊர் உலகம் என்ன பத்தி என்ன பேசணும் பயந்துக்கிட்டாவது எழுதிட்டு வந்துருவேன். அத குடி காசு கொடுத்து எழுத மாட்டேன் அப்படித்தானே? உனக்கு என்ன மூளையில கொல்லுச்சா என்ன? காசு கொடுக்காம யாராவது மொய் எழுதுவாங்களா? என்ன அறிவு தட்டமா பேசிக்கிட்டு இருக்க? சரி கோவப்படாத. டென்ஷனே குறை. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீ ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதடி. சரி நானும் சும்மாதே கோவப்பட்டேன். நீ எதுவும் நினைச்சுக்காத. ஆக கூடி நீ நானும் சும்மா நினைச்சிருக்கோம் அப்படித்தானே? எம்மா என் யூனிஃபார்ம்
சொன்ன மாதிரியே நாளைக்கு ரெடியா இருக்கணும்னே. வந்து வாங்கிக்கிறேன். நீங்க மட்டும் ரெடியா வைக்கல வேணும்னு சொல்லிடுவேன் பாத்துக்கோங்க. வேற ஏதாவது கடையில வாங்கிக்கிறேன். நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு வாரத்துக்கு மேல ஆயிட்டு ஆர்டர் பண்ணி இன்னமும் வர கிடையாது. சரி இப்படிதான் சொல்லுதீங்க. ஒரு வாரமா இப்படி தள்ளிட்டீங்களே. சரி பசிக்குது. இவ்வளவு நேரமா சமைச்சிட்டு கிடக்க இன்னிட்டியாச்சு. எதுக்கு காலங்கத்துல இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஒண்ணு இல்லைங்க. சரி எதுக்கு கூப்பிட்டியே? இல்ல நேரம் ஆயிட்டு அதே பசிக்குது. சமைச்சிட்டியா இல்லையான்னு கேட்டேன். எங்கங்க இன்னும் சமைக்க கிடையாது. உங்க பிள்ளைய ரெண்டு என்ன சமைக்க விட்டாதானே ஏதாவது ஒரு வேலை பார்க்கும்போது அதக்கான இதக்கான எடுத்து கொடு அதை எடுத்து கொடுன்னு எனக்கு தொல்லை பண்ணுதுங்க. வயசாயிட்டு ஒரு வேலை செஞ்சு எனக்கு உதவி பண்ணுதுங்களா? இல்ல நீங்க கொடுக்குற செல்லம் இன்னமும் நானே பண்ண வேண்டி கிடக்கு. படிக்கிற பிள்ளையில எதுக்கு வேலை செய்ய போட்டு கொள்ற? பாவம் பள்ளிக்கூடம் போற பிள்ளையில காலேஜ் போற பிள்ளையில தொந்தரவு பண்ணக்கூடாது. ஆமா கொள்ளுதாவே. எந்த வேலையும் செஞ்சாதானே ஒரு தட்டு கீழ இருக்குதே சிங்கிக்குள்ள போட மாட்டதால்வே. நீங்க அவங்கள அங்கலாலதே. நீ என்ன புடிச்சு ஏசுவாலே? ஏதாவது சொல்லி சமாளிப்போம். நீங்க சொல்றத வச்சுதானே பிள்ளைய கேக்குறீங்க. நான் சொல்றதை எங்க கவனிக்கிறீங்க? சொல்லுதேன் மாப்பிள்ளையே வருவேன். அம்மைக்கு கூட மாட ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு சொல்லுதேன். கேக்குங்க பிள்ளைய நல்ல பிள்ளைய தெரியுமா? சரி சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க சாப்பாட்டு மட்டும் தாங்க வடிச்சிருக்கீங்க. இந்த குழம்பு எதுவும் வைக்கல. இது வேணுமா? நேத்து வச்ச கோதுமை தோசை ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன். அத வச்சிருக்கேன் ரெண்டு. அத சாப்பிட்டீங்களா? இந்த நைட் சுடும்போது ரெண்டு மிச்சம் ஆயிடுச்சுங்க. அத ஃப்ரிட்ஜ்ல தூக்கி வச்சேன். நாளைக்கு நாம கூட சாப்பிட்டுறோம். எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னே. அப்படியா? சரி நல்லா இருந்தா கொண்டு வா. வேற என்ன வழி? தேங்காய் சட்னி ஓகேவா? இருக்கிறத கூட்டமா நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். எனக்கு இப்ப வயிறு நிறைஞ்சா. பாட்டி சோதி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன ஊர் பக்கம் திடீர்னு வந்திருக்கே? ஏதும் விசேஷமா? இல்லக்கா வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதை என்னன்றாவனு பார்க்கலான்னு வந்தேன். வேற எந்த விசேஷமும் இல்லக்கா. அக்கா காட்டுல யாரும் இல்லாம நீங்க மட்டும் வேலை செய்யறீங்களோ? வேலை ஆரம்பிக்கலமா. இன்னும் 2 நாள் கழிச்சுட்டு ஆளெல்லாம் கூப்பிட்டு பருத்தி எடுக்கணும். மாடிக்கிட்ட எதுவும் மேய்ஞ்சிட்டா வெட்டி ஆயிரும்ல. அதை பார்க்க வந்தே காட்டுக்கு. என்ன நீ தனியா வந்த மாப்பிள்ளை வரலையா? இல்லக்கா அவளுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டாவல. அதே நான் மட்டும் வந்தேன். நமக்கு என்ன பிள்ளையா இருக்கியா? ஒத்தையில கடந்து கிடக்கேன். அப்ப இப்ப வந்துட்டு போனதே கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா கிடக்கு. நெட்டி ஆஸ்பத்திரி போய் செக்கப்லாம் பண்ணியா? ஒரு 5 வருஷம் இருக்குமா? இருக்கும்க்கா. என்ன நானும் ஆஸ்பத்திரிக்கு போய் அலைஞ்சிட்டு தான் கிடக்கேன். பாப்போம் கடவுள் எப்ப குடுக்குறான்னு இருக்கோ அப்பதானே கொடுப்பாரு. அதுவும் வாஸ்தவனே. என்ன உங்க பெத்தவரையும் பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காவே. நாம இருக்க காலத்தை பேரம்பேத்தி எல்லாம் வளர்த்து விட்டுலாம்னு நினைச்சிட்டு இருக்காவே. இப்ப போற இடத்துல எல்லாம் இதை தக்கா பேசிட்டு இருக்கேன். நீங்கயாவது இதை கொஞ்சம் விட. எனக்கு கொஞ்சம் மனசு அமைதியா இருக்குன்னு நானே இங்க வந்தேன். நீங்க ஏதாவது பேசிட்டு இருக்கியே. நீ எதுவும் நினைச்சுக்காத. ஏதோ எனக்கு தோணுதான் நான் சொன்னேன். இப்படி இருக்கத்தா ரொம்ப நாளாச்சு பார்த்து நல்லா இருக்குதியா? கிழவ உங்க யார் இங்க வர சொன்னதே? உங்க மவனார் பார்த்தா என்னல ஏசுவாவே. எங்க அப்பா எப்படி வெயில அலைய விட்டு வேலை செய்ய விடுதியானே. வீட்ல இருக்க முடியாது உங்களால. உங்க வீட்டுக்காரங்க ஒண்ணும் சொல்ல முடியாது அப்படி வந்ததுக்கு. இல்லம்மா என் நேரமும் வீட்டுக்குள்ளேயே உட்கார முடியல. அதுவும் இல்லாம உங்க அத்தைக்காரி படுத்துற பாடு என்னால தாங்க முடியலமா. ஏதாச்சும் ஒரு வேலை சொல்லி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே செத்த காத்தாட வரலான்னு வந்தேன். இங்க வந்து பார்த்தா நீ நிக்க. சரிம்மா நான் காட்டு பார்த்துக்கேன். நீ வேணா வீட்டு பக்கம் போயேன். ரொம்ப நல்லதா போச்சு அவனே. சரி பாத்துக்கங்க. என்கிட்ட மாடு மேய்ச்சிட்டு இருக்காவ. காட்டுக்குள்ள விட்டுறாம பூரா மேய்ச்சி தின்னுட்டு போயிரு. வெட்டியா போயிரேன். பாத்துக்கங்க. அப்ப நான் அப்படியே நடந்து போறேன் வீட்டு பக்கம். கேரளால வந்தாச்சுல்ல. அப்புறம் எதுக்கு நமக்கு இங்க வேலை? நம்ம 2 பேரும் பேசியே போவோம். சரிக்கா. என்னம்மா மாப்பிள்ள வரலையா? இல்ல தாத்தா வரல. அவளுக்கு வேலை இருக்குன்னு. சரி வாரேன் தாத்தா. எப்படி இருக்கீங்க? ஆமா போற போக்குல நல்ல விசாரிக்கிறியாக்கும். நல்லாத்தே இருக்கேன். நீ வாட்டி போவான். இன்னும் கோழி வளர்க்குறீங்க போல. நிறைய கிடக்கு. ஆமாட்டி. காட்டுக்குள்ள நல்லா வளர்க்க முடியும். ஊருக்குள்ள அப்படியா?